அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல் லஸ்ரா vlogs. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ் நாங்களுமே இங்கே ரொம்ப நல்லாயிருக்கோம். இன்றைக்கி வீடியோ ரொம்பவே லேட் ஆகிடுச்சு. எப்போதும் நம்ம சேனலில் ஈத் ப்ரிப்ரேஷன் அண்ட் டீப் க்ளீனிங் அதெல்லாம் கொஞ்சம் முன்னாடியே போட்டுருவோம். பட் இப்போ கொஞ்சம் லேட்டு அப்படின்னு தான் நினைக்கிறேன். இன்றைக்கி அதை பற்றின வீடியோ தான். ஒன்று ரெசிபியுமே இது கூட ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனல்லையுமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ ஸ்டார்டிங்லேயே தெரிஞ்சிருக்கும். நான் ஃப்ரிட்ஜை தான் க்ளீன் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சிட்ருக்கேன். கிட்டத்தட்ட 1 மந்த் ஆகிடுச்சு. நான் இந்த தடவை ஃப்ரிட்ஜ் க்ளீன் பண்ணலை. 2 வீக்ஸ் ஒருத்தர் அப்படின்னு கிடையாது. ஏதாவது கொஞ்சம் அதில் தான் இருக்கிற மாதிரி இருக்குது, சேர்ந்து போயிடுச்சு அப்படின்னா வெஜிடபிள்ஸ் ட்ரேவாக இருக்கட்டும், மற்ற ட்ரேவாக இருக்கட்டும், எது இதாக இருக்கோ அப்பப்போ க்ளீன் பண்ணிவிடுவேன். இப்போ 1 மந்த்தாக கோல்டு ஃபீவர், அப்புறம் மெஹந்தி ஆர்டர் இப்படியே போயிட்டு வந்துட்டு இருந்ததுனால இது கொஞ்சம் கவனிக்காமல் விட்டுட்டேன். அதனால் ஃபஸ்ட்டு ஃப்ரிட்ஜை இது பண்ணிக்கலாம். வீடு எல்லாமே கொஞ்சம் ஓரளவுக்கு முடிச்சாச்சு. ஒர்க்லாம் முடிஞ்சிடுச்சு அல்ஹம்துலில்லாஹ். ஸ்க்ரீனு நியூ ஸ்க்ரீன் இது பண்ணுறது, வாஷ் பண்ணி போடுறது, இது எல்லாமே முடிச்சாச்சு. ஏன்னா அதெல்லாம் நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம்னு சொல்லி அதெல்லாம் வீடியோஸ் நம்ம ஷேர் பண்ணியாச்சு. சரி, ரொம்ப வீடை இது பண்ணிடுற க்ளீன் பண்ணுறது எப்போவுமே நம்ம போட்டால் அது கொஞ்சம் பார்க்குறதுக்கு உங்களுக்கும் போர் அடிக்கும் இல்லையா? ஸோ அதனால் முக்கியமான இது மட்டும் உங்களுக்கு நான் வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அது பார்க்குறதுல உங்களுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சி தான். ஸோ ஃப்ரிட்ஜில் உள்ள ட்ரேஸ் எல்லாமே இது பண்ணியாச்சு. இப்போ என்னென்னாக்கா மேலே இதுக்கு கவர் செட்டாக உள்ளே ஷீட் போடுறதுமே வேறு ஒரு மாடல் பார்த்துருந்தேன். பட் அது வரதுக்கு டிலே ஆகுது. ஸோ அதனால் ஓகே, இப்போதைக்கு க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். நியூ ஃப்ரிட்ஜ் கவர் அப்புறம் இதெல்லாம் மாற்றும் போது நம்ம அதை செட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு சும்மாவே இது பண்ணியாச்சு. ஃப்ரீசர் பார்த்திங்கன்னா எப்போவுமே இந்த சிங்கிள் டோரில் இந்த ஒரு பிரச்சனை இருக்கும். சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜில் உள்ள ஃப்ரீசரில் இந்த மாதிரி ஒரு எப்படின்னா ஐஸ் ரொம்ப ஃப்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இது டபுள் டோர் ஃப்ரிட்ஜில் இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். ஸோ என்னோடய மெஹந்தி எல்லாமே அதில் இருந்தது. நான் இந்த மாதிரி பாக்ஸில் எப்போதும் பட் இப்போ ஜிப்லாக் கவரில் போட்டு வச்சுருந்தேன். ஸோ அதெல்லாமே எடுத்து என்ன நம்ம ஃப்ரிட்ஜ் ஆஃப் பண்ணும்போது அந்த கூலிங் இதாகும். அப்போ என்னால் லிக்விட் ஆகிடும்னு சொல்லிட்டு அதெல்லாம் எடுத்து எல்லாமே தனியாக வச்சாச்சு. ஒரு வழியாக டோர் இது நான் டோர் தனியாக இது பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் ட்ரே தனியாக எல்லாமே தனித்தனியாகவே நான் ஒரு இதாகவே எடுத்துட்டேன். ரொம்ப போட்டு எல்லாத்தையும் எடுத்து சேர்த்துக்க வேணான்ட்டு. இது முக்கியமாக நோம்புக்கு நன்னாரி சர்பத்துக்கு உள்ள சிரப்பும், நன்னாரி சிரப் அண்ட் ரோஸ் சிரப் எப்போவுமே அந்த நோம்பு டைமில் தான் இந்த மாதிரி பாட்டிலில் வரது கிடைக்கும். ஸோ அதையுமே முன்னாடி வாங்கி வச்சுட்டேன். முக்கியமாக எது தேவைப்படுதோ இல்லையோ இந்த நன்னாரி சிரப்பும் ரோஸ் சர்பத்தும் கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ அது எல்லாத்தையுமே எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு. ஓகே, க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்குது. வெஜிடபிள்ஸில் ட்ரேயில் பார்த்திங்கன்னா மற்ற வெஜிடபிள்ஸ்லாம் நான் கேரி பேக்கில் போட்டு இது பண்ணி வச்சாலும் தக்காளி மட்டும் நான் அந்த ட்ரேயில் அப்படியே கொட்டி விட்டு தான் வைப்பேன். ஏன்னா அது அடைச்சி ஒரு கேரி பேக்கில் போட்டு வைக்கும்போது உள்ளுக்குள்ளே ஈரமாகி அது சீக்கிரமாக அழுகிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் அது எப்போவுமே ட்ரேயில் கொட்டியே வச்சுடுவேன். ஸோ மற்றபடி ரொம்ப ஆணம் இதெல்லாமே எதுவும் வைக்கிறது கிடையாது. சூடு பண்ணி சாப்பிட்றதுக்குன்னு அது செட் ஆகாதுன்ட்டு. ஸோ தேவையானது முக்கியமானது மட்டும் ஃப்ரிட்ஜில் இது பண்ணி வச்சாச்சு. அந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நைட்டு பார்த்திங்கனாக்கா கிச்சன் க்ளீன் பண்ணுறதுக்கு இறங்கியாச்சு. போன ஈதுக்கு தான் நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு இந்த இது போட்டிருந்தோம் இல்லையா? வால்பேப்பர் வாங்கி ஷெல்ஃபோட பிளேட்டுக்கு எல்லாத்துக்குமே போட்டிருந்தோம். நான் க்ளீன் பண்ணியிருக்க டிஷ்யூ வச்சு அப்பப்போ எடுத்து க்ளீன் பண்ணிவிடுவேன். பட் 1 இயர்க்கு அப்புறம் இப்போ தான் ஃபுல்லாக எடுத்துகிட்டு அந்த பிளேட்டில் சொல்கிறேன் ஆக்சுவலாக க்ளீன் பண்ணியிருக்கேன். இல்லை, இடையில ஒரு தடவை க்ளீன் பண்ணோன்னு நினைக்கிறேன். சாரி, அதை நான் மறந்துட்டேன். நம்ம ஃப்ளோர் போட்டோம் இல்லையா? அப்போ எல்லாத்தையுமே எடுத்து க்ளீன் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 மந்த்ஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். மறுபடியும் எல்லாத்தையுமே எடுத்து க்ளீன் பண்ணியாச்சு. இந்த ஃப்ளோர் போட்டதுக்கப்புறம் சிமெண்ட் இது போட்டதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா எனக்கு எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி கழுவி விடுறது ரொம்பவே ஈஸியாக இருக்குது. கிச்சன் எனக்கு சிம்பிளாக சின்னதாக இருந்தாலுமே எனக்கு இந்த கிச்சனில் பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னாக்கா கழுவி விடலாம். அது கொஞ்சம் வசதியாக இருக்கும். தண்ணிலாம் ஓடிடும். மாடிப்படியிலேருந்து எல்லாத்தையுமே கழுவி விடலாம். அந்த மாதிரி அன்றைக்கி கிச்சன் திங்ஸ் எல்லாத்தையுமே ஹால் உள்ளக்க கொண்டு எப்போதுமே வச்சுட்டு தான் நான் இது பண்ணுவேன். ஸோ ஆள் கூட சொல்லியிருந்துச்சு, கோல்டு இதாக இருக்குது, ஒண்டியமாக செய்யாதுன்னுமா சொல்லிட்டு தான். இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளுக்கு செஞ்சு எப்படியே பழகிடுச்சுங்கும் போது எல்லாத்தையுமே நானே செஞ்சு முடிச்சிட்டேன் அல்ஹம்துலில்லாஹ். நம்ம அந்த ட்ரேக்கு சில்வர் ட்ரே இருக்கு இல்லையா, ரேக் இருக்கு இல்லையா, இதுக்கு நம்ம கார்ட்போர்டு அந்த இதில் அந்த என்ன அதாவது ரேப் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த கவர் போட்டு அதை ஆயில் இதாக இருந்துச்சு. இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் அதை வச்சதுக்கப்புறம் எடுத்து அதை வாஷ் பண்ணிவிட்டு திரும்ப வைக்கிறேன். ரொம்பலாம் அதில் ஆயில் இதெல்லாம் பிசுபிசுப்பு இல்லை. சோப் போட்டே வாஷ் பண்ணிவிட்டு திரும்ப அரேஞ்ச் பண்ணியாச்சு. எல்லா திங்ஸுமே அதே மாதிரி பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே டோட்டலாக கழுவி எடுத்தாச்சு. இது ஏன் நம்ம வீட்டை டீப் க்ளீன் ரமலான் டைமில் மட்டும் பண்ணுறோம் அப்படின்னாக்கா,
அந்த 1 மந்த் ஃபுல்லா நம்ம நோன்பு வச்சுட்டு, நம்மளால எல்லாத்தையுமே வழக்கமா உள்ள ரொட்டீன் மாதிரி எல்லாத்துலேயுமே நம்ம சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. ரொம்ப டயர்டாவும் போயிடும். நம்ம இந்த நோன்பு 30 நாட்கள்லையுமே தான் ரொம்ப வந்து தொழுகிறது, மத்த குரான் ஓதுறதா இருக்கட்டும், கொஞ்சம் அதிகமா செய்வோம் இல்லையா அந்த மந்த்தில. அப்ப இதெல்லாமே நம்ம கவனிக்க முடியாதுங்கிறதுனால தான் நம்ம டீப் கிளீன் வந்து பண்றதே. ஸோ என்னோட ப்ரிப்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த மாரி கிச்சன் ஹோம்க்கு உள்ள இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, ஃபுல்லா அது மாரி டீப் கிளீன் பண்ணுறது. எல்லாருமே அது பண்ணுவோம். பட் அந்த 1 மந்த்துக்கு வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டா இருக்கிற நேரங்கிறனால தான் நம்ம எல்லாருமே இந்த டீப் கிளீன் பண்ணுறோம். ஸோ எனக்குமே இந்த மாரி தான் போய்கிட்டுருக்கு. அண்ட் வந்து ஹந்திரி கடைக்கு போனப்ப இந்த கப் வந்து வாங்கியிருந்தோம் இல்லையா? நியூவா. ஸோ அந்த 6 உள்ளது 6 பீஸ் உள்ளது. ஸோ இந்த ஸ்டாண்டில வந்து இது கொஞ்சம் வெயிட்டா இருக்குங்கிறதுனால, இத வந்து கீழ ஃபுல்லா செட் பண்ணிட்டு, பேலன்ஸ் அதில இருக்கிறதுக்கு வந்து கப்பையுமே வச்சாச்சு. சில்வர் புடிக்கோவல இருக்கு இல்லையா? அதெல்லாம் மேல இதில வச்சிருந்து இப்ப இதெல்லாமே எடுத்தாச்சு. கிச்சனில் தேவையில்லாததுன்ட்டு இதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் இருந்தது எல்லாமே வந்து நான் ஒதுக்கிட்டேன். முன்னெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நெறைய இருக்கும். இப்போ கிச்சன் திங்ஸ்மே வந்து நான் வேணுங்கிறத மட்டும் வச்சுக்கிட்டு, அப்பப்போ எல்லாத்தையுமே டிஸ்போஸ் பண்ணிடுறது. எதையுமே சேர்த்து வைக்கிறதில்ல. கிச்சனோட சைஸுக்கு தகுந்த மாரி நம்ம யூஸ் பண்ணிப்போம் அப்படின்னு. ஸோ அல்ஹம்துலில்லாஹ் இதையுமே செட் பண்ணியாச்சு. கிச்சன் ஃபுல்லா எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு இத வச்சு ஃபுல்லா பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருந்தது. அண்ட் இந்த கப்புமே எனக்கு வந்து மாடல் ரொம்ப பிடிச்சிருந்தது. இதிலே ப்ளூவா இருந்துச்சுன்னா, அந்த வால்பேப்பருக்கும் அதுக்கும் மேட்சிங்கா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். அண்ட் பக்கத்துலேயே வந்து இந்த உப்பு தக்கர் ஜார் இருக்கு இல்லையா? நம்ம வாங்கிட்டு வந்திருந்தோம் இல்லையா? இப்போ ஹந்திரி கடையில. அதுக்குமே வந்து ரெடி பண்ணியாச்சு. பழைய இதில வந்து கல் உப்பும், இதில வந்து தூள் உப்பும், சால்ட் இந்த மாரி வச்சுக்கலான்னு. இது என்ன ராசியோ என்னமோ தெரியல. ஃபர்ஸ்ட்டு வந்த அந்த ஜார் இருக்கு இல்லையா? அதில இதே மாரி உடைஞ்சிருந்தது. வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறமா. அதே மாதிரி நாங்க பார்த்து வாங்கும்போது அப்படி தான் நல்லா தான் இருந்தது. வீட்டுக்கு வந்து எடுத்து பார்க்கும்போது, சேம் அதே மாதிரி அளவுல உடைஞ்சிருந்தது. அது என்னன்னு தெரியல. ஏதோ திருஷ்டி மாரி உடைஞ்சு போச்சு. பரவால்ல. இருந்தாலும் வாங்கிட்டு வந்துட்டோம். திரும்ப போய் இது பண்ண முடியாது இல்லையா? ஸோ, அதனால அதுக்கு வந்து ரெடி பண்ணி அதெல்லாம் வச்சாச்சு. அண்ட் இந்த கண்டெய்னர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, நான் போன மந்த்து கடத்தூருக்கு போறப்போ, இது நான் வாங்கிட்டு வந்து வச்சது. பட் அப்போ வந்து வைக்கல. சரி ரமலான் டைமில நியூவா நம்ம எப்போவுமே கிச்சனுக்கு வந்து ஏதாவது அப்டேட் பண்ணிகிட்ருப்போம். 1 இயர்க்கு ஒரு தடவ. ஸோ, அதே மாரி பண்ணிக்கலாம். போன வருஷம் வந்து நம்ம கிச்சன் ரீஆர்கனைஸ் பண்ணியிருந்தோம் நோன்பு டைமில. அப்போ உம்மா வேற உம்ரா போயிருந்தாங்களே! அப்போ நான் மட்டும் தான் இருந்தேன். ஸோ, புதுசாலாம் எதுவுமே வாங்கல. இந்த ஜூஸ் கண்டெய்னர் வந்து இருந்துச்சு. அதுலேயுமே நான் பருப்பு கொட்டி எல்லாமே வச்சிருந்தேன்னு சொல்லி போன வருஷம் விளாக்ல போட்டிருந்திருப்பேன். அது என்னன்னாக்கா, நம்ம கிச்சன்ல கொஞ்சம் எலி தொந்தரவு இருந்ததுனால, அது எல்லாமே வந்து ரொம்ப நாஸ்தியாயிடுச்சு. ஸோ, இந்த தடவ இத வாங்கிட்டு வந்துட்டு வைக்கிறதுக்கு கொஞ்சம் யோசனை இருந்தது. அல்ஹம்துலில்லாஹ் இப்போ கொஞ்சம் ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் புதுசா இத வந்து இது பண்ணி வச்சிருக்கேன். இதில வந்து 3 சைஸ் மட்டும் தான் வாங்கியிருக்கேன். இது கொஞ்சம் எத்தனை இது கெப்பாசிட்டி பிடிக்கும்னாக்கா, 1 கேஜி உள்ள பருப்பு இத நான் கொட்டும்போது ஒரு 100 கிராம் போல பேலன்ஸ் இருந்துச்சு. 900 கிராம் தான் இதில பிடிச்சிருந்தது. கண்டெய்னர் வந்து ரொம்பவே திக்கா நல்லா தான் இருந்துச்சு. அந்த கேப் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, டிரான்ஸ்பரண்ட்டா ரொம்பவே நல்லா இருந்தது. ப்ரவுன் கலர்ல ஆன்லைன்ல தேடினேன் இருந்துச்சு தான். பட் வந்து ரொம்ப எப்படின்னா, காம்போவா ரொம்ப பெருசுலேருந்து குட்டியா இருக்கிற வரைக்கும் இருந்துச்சு. நம்ம செல்ஃபுக்கு எந்த அளவுக்கு இடம் இருக்கோ, அதுக்கேத்த மாதிரி வாங்கிக்கிட்டா போதும். ஆன்லைன்ல வாங்குனா அவ்வளவும் மொத்தமா வாங்குற மாரி இருக்கும். பட் இந்த மாரி செப்பரேட்டா வாங்கும்போது ரேட் கொஞ்சம் இதாகிற மாரி இருந்துச்சு. அதுக்கு நம்ம பார்த்தே வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு தான், இத நான் முன்னாடியே வாங்கி வச்சுட்டேன். ஸோ, இப்போ வந்து கிச்சன் ஃபுல்லா க்ளீன் பண்ணதுக்கப்புறமா நம்ம மக்கு, ஜாரு, அப்புறம் இந்த கண்டெய்னர்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுட்ருக்கேன். ஸோ, இந்த 3 இதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, பருப்பு ஐட்டம்ஸ் வந்து இது பண்ணியாச்சு. ஸோ, என்ன முக்கியமா என்னென்ன வைக்கணுமோ அதுக்கு உள்ளது மட்டும். பருப்புக்குலாம் தான் நம்ம போன வருஷம் வச்சிருந்தோம். பட் அதுதான் இந்த மாரி வேஸ்ட்டா போயிடுச்சு இல்லையா? ஸோ, அதனால முக்கியமான அந்த கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு அண்ட் வந்து பாசிப்பருப்பு இருக்குல்ல, பச்சை பயிறு அது எல்லாமே கொட்டிக்கிட்டாச்சு. இது வந்து பச்சை பயிறு வந்து 1 கேஜி பேக். நான் சொன்னேன் இல்லையா? 900 கிராம் தான் பிடிக்குது. ஒரு 100 கிராம் போல பேலன்ஸுமே இருந்துச்சு. நம்ம வந்து எத்தனை வேலைகள் பார்த்தாலும் கிச்சனை வந்து புதுசு புதுசா அப்டேட் பண்ணும்போது அந்த ஒர்க் பார்க்குறதுக்கு ரொம்பவே நம்மளுக்கு ஆர்வமா இருக்கும். அது வேலை நம்ம பண்ணுறோம் அப்படிலாம் ஹெவியா அப்படிலாம் தோணாது. கிச்சனுக்கு புதுசு புதுசா அப்டேட் பண்ண பண்ண நம்மளுக்குமே அங்கே வந்து சமைக்கிறதுக்கு அங்கே நின்று யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கும் ஒரு ஃப்ரீயாக இருக்கும், ரிலாக்ஸ்டாக இருக்கும். ஓகே அதை செட் பண்ணி வச்சுட்டு அதையே வேற நம்ம திரும்ப திரும்ப வேற நாமளே பார்த்துக்கிட்டு இருப்போம். ஸோ அதில் வந்து கிச்சனில் நம்மளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஒர்க் பண்ணுறதுக்கு, ஒரு அலுப்பு இருக்காது. ஒரு சுறுசுறுப்பா நம்மளுக்கு ஒரு இதா இருக்கும். அப்பப்போ நம்ம கிச்சன அப்டேட் பண்ணிட்டு இருக்கும்போது, நம்மளுக்குமே வந்து பார்க்க நீட்டாவும் இருக்கும். நின்று சமைக்கிறப்போ நம்மளுக்கு ஒரு ஆசையா இருக்கும் இல்லையா?
நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னோட ரமலான் ப்ரிப்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி அப்டேட்ஸ் பண்ணுவேன் கிச்சனுக்கு. அண்ட் வந்து டீப் க்ளீன் பண்ணுவேன். அந்த மாதிரி ரூம்ஸ்லாம் மட்டும் தான் இன்னும் கொஞ்சம் பெண்டிங் இருக்குது. அதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டா என்னோட ஒர்க்குமே முடிஞ்சிரும் அல்ஹம்துலில்லாஹ். ஆனா இஃப்தாருக்குள்ள இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, அடுத்தடுத்த வீடியோஸில் வரும். அதாவது என்னென்னா, அதுக்குள்ளே தேவையான திங்ஸ் வாங்குறது அது இதுன்ட்டு இன்ஷாஅல்லாஹ் இது அடுத்த வீடியோஸில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இதுவே ரொம்ப லெங்க்த்தாக போயிடுச்சுன்னு தான் நினைக்கிறேன் வீடியோ. ஸோ அதனால் வந்து இதில் வந்து முக்கியமான இது மட்டும் உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ட்ரை லெமன் வந்து பார்த்திங்கன்னா, என் ஹஸ்பண்ட் வந்து ஊர்லேருந்து வரப்போ எடுத்துகிட்டு வந்திருந்தா. ஸோ அது ஒரு பெரிய இதில் வச்சு அப்படியே கேரி பேக்லேயே இருந்தது. தேவையானது இந்த கண்டெய்னருக்கு எவ்வளோ வந்து செட் ஆகுதோ அதை வந்து அது உள்ள வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சாச்சு. ட்ரை சில்லி அண்ட் வந்து இந்த ட்ரை லெமன்ஸ் அப்புறம் வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்தையுமே ஒன்றா எடுத்து போட்டு ஒரு இதில் வச்சாச்சு. ஸோ இந்த வந்து 9 பீசஸ் ஜாரில் இந்த மாதிரி தான் செட் பண்ணி வச்சுருக்கு. இப்போ இந்த வால்பேப்பருக்கு வந்து நான் ப்ரௌன் கலர் கேப் தான் மேட்சாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் பார்த்தேன். அது கிடைக்கல. இருந்தாலுமே இதுவுமே நல்லா தான் இருக்குது. ஈத் ப்ரிப்ரேஷனில் வந்து மேக் அண்ட் ஃப்ரீஸ் அப்படிங்கிறது மட்டும் கிடையாது. இந்த மாதிரி அப்டேட்டும் தான். என்னை பொறுத்த வரைக்கும் மேக் அண்ட் ஃப்ரீஸ் அப்படிங்கிறது அவ்வளோவா ஹெல்த்தியான ஒரு விஷயம் கிடையாது. அது அன்ஹெல்த்தின்னு தான் சொல்லுவேன். நம்ம இந்த வந்து ப்ரிப்ரேஷனில் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம ரெடி பண்ணி வைக்கிறது எத்தனை நாளைக்கு வைப்போம்? 30 நாட்கள் நோன்புடைய நாள் இருக்குன்னா, அது வந்து நம்ம ரெடி பண்ணி வைக்கிறது ஒரு 1 வீக் இல்லைனா ஒரு 10 டேஸ்க்கு வருமா? அது வந்து அதுக்கு மேலே நம்ம என்ன செய்வோம்? புதுசா நம்ம திரும்பவா மேக் பண்ணி, ஃப்ரீஸ் பண்ணி வச்சுட்ருப்போம். அவசரத்துக்கு நம்ம வெளியில் வாங்க தானே செய்வோம். வெளியில் வாங்குறதே நம்ம வந்து பார்த்து பார்த்து இது பண்ணுறோங்கும்போது, நம்ம வீட்டில் வைக்கிறதையும் ரொம்ப நாளுக்கு ஸ்டாக் வைக்க முடியாது. ஃப்ரிட்ஜில் அவ்வளவோ செட்டும் ஆகாது. ஸோ முக்கியமான வெஜிடபிள்ஸ் அண்ட் வந்து சிக்கன், மட்டன் அந்த மாதிரி பீஃப் இதெல்லாம் கூட கொஞ்சம் வாங்கி ஸ்டோர் பண்ணிக்கலாம். என்னை பொறுத்தவரைக்கும் அந்த மாதிரி மேக் அண்ட் ஃப்ரீஸ் வந்து அது அன்ஹெல்த்தின்னு தான் சொல்லுவேன். ஸோ அதனால் அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம எப்போவுமே பண்ணுறது கிடையாது. தேவையானாக்கா நம்ம வந்து பக்கத்துலேயே எல்லாம் இருக்கிறதுனால நம்ம வாங்கிக்கலாம். ரொம்பவே நம்ம வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி முன்னாடியே வச்சுட்டு, நம்ம அப்படியே உட்காந்தே இருக்க போகிறது கிடையாது. எப்படியும் எந்திரிச்சு நம்ம அடுத்தடுத்த வேலைகள நம்ம பார்க்கத்தான் போறோம். அதுக்காக எல்லாத்தையுமே சோம்பேறித்தனம் பண்ணுற மாதிரி, அப்போவே எடுத்து அப்படியே இது பண்ணணும் அப்படிங்கிறது என்னை பொறுத்தவரைக்கும் அது சரியா எனக்கு அது செட் ஆகாத ஒரு விஷயம். ஸோ, அதனால் நான் என்றைக்குமே அத பண்ண மாட்டேன். ஸோ, ஒரு வழியா செல்ஃப் வந்து ரெடி பண்ணிட்டு பார்த்தீங்கன்னாக்கா, அதையே ரொம்ப நேரம் நின்னு நின்னு நானும் உம்மாவும் பார்த்துக்கிட்டே இருந்தோம். இப்போ வீடியோவில் பார்க்குறது வந்து இந்த கீழ் ஷெல்ஃபில் வச்சுருக்கேன். பட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, இது அப்படியே மேலே மாற்றியாச்சு. ஏன்னா ஒரு மாதிரி இருட்டாக இருக்க மாதிரி இருந்தது அது உள்ள. அதனால் அது மேலே இருக்கிற ஒயிட் பாக்ஸ் எல்லாம் கீழேயும், இதை வந்து மேலேயுமே மாற்றி வச்சாச்சு. இந்த வருஷம் ரமலானுக்கு வந்து கொஞ்சம் இது புதுசா இது பண்ணி வாங்கியிருக்கேன். நான் எப்போவுமே வாங்கணும்னு தான் நினைப்பேன். அவ்வளவா இது பண்ணதில்ல. இப்ப இந்த வருஷம் தான் நான் கொஞ்சம் எல்லாமே ரெடி பண்ணியிருக்கேன்னு நெனைக்கிறேன். ஏன்னா வந்து ஸ்டாக் இருக்கும். இதெல்லாமே வந்து ஸ்டாக் இருந்துச்சு நெறையவே. ஏன்னா என்னோட மேரேஜுக்கு வந்து நெறைய வந்து கப் அண்ட் சாசர் அது இதுன்ட்டு எல்லாமே வந்துருந்துச்சு. இத்தனை வருஷமா ஒவ்வொன்னா எடுத்து அல்ஹம்துலில்லாஹ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. அதனால தான் இப்போ வெளியில வாங்கியிருக்கேன். இப்போ இத்தனை வருஷம் கழிச்சு இப்போ தான் நான் வந்து இந்த மாரி இதெல்லாமே வாங்கியிருக்கேன்னு தான் சொல்லணும். அதனால தான் நான் புதுசா வாங்கினதா அத சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இந்த கிளாஸ் செட். இது வந்து 3 பீசஸ் செட். இது வந்து என் ஹஸ்பண்ட் இந்த தடவ ஊருக்கு வந்திருந்தப்போ எடுத்துக்கிட்டு வந்திருந்தா. நான் வந்து இந்த 3 பீஸ் மட்டும் தான் எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த டைப்பில் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நோன்பு நாட்கள்ல இஃப்தாருடைய டைமுக்கு ஜூஸ் இந்த மாதிரி ஏதாவது ரெடி பண்ணும்போது நம்ம இஃப்தாருடைய ப்ளேஸில் இதை வந்து வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு இதில் இந்த தடவை எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு தான். ஸோ 3 பீஸ் மட்டும்தான் இப்போதைக்கு நான் இது பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து நமக்கு இதை வைக்கிறதுக்கான ஒரு சேஃபான ஒரு இடம் இல்ல. இப்போ நான் இதை வந்து என்னோட பீரோவில் வந்து ஒரு லாக்கர் அந்த மாதிரி எதுலையாவது ஒரு இதில் வச்சுருந்தேன். ஏன்னா இது வந்து வெளியில் எடுத்து வச்சு இது பண்ணுற மாதிரியான இங்கே ஷெல்ஃப் வந்து இது இல்லை அவ்வளோவா. ஹால்லையுமே வந்து ஷெல்ஃப் வந்து ஓப்பனாக தான் இருக்கும். அந்த மாதிரி ஷோகேஸ் மாதிரி அந்த மாதிரி இருந்திருந்தால் இதெல்லாம் வெளியிலேயே நம்ம வச்சு யூஸ் பண்ணலாம். ஸோ அதனால் எனக்கு 3 போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட் மட்டும் தான் நான் வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி புதுசாக இப்போ வந்து கிளாஸுமே வந்து இந்த வருஷம் இது பண்ணியாச்சு. நம்ம போன வருஷம்லாம் ஒரு ஷார்ட்டாக ஒரு கிளாஸ் இதெல்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அதையுமே யூஸ் பண்ணுவேன். அது வந்து டெசர்ட் ஏதாவது இது பண்ணும்போது அது வச்சுக்கலாம். ஜூஸ்க்கு வந்து இதை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாமே எடுத்து செட் பண்ணி வச்சாச்சு அல்ஹம்துலில்லாஹ். அதே மாதிரி வந்து இந்த பூண்டு வந்து கொஞ்சம் வெயிலில் காய வச்சுருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு வாரமாக வெயிலில் காஞ்சிகிட்ருக்கு. வெயில்னா டைரெக்டாக சன்லைட் நம்மளுக்கு மாடியில் படாது. ஷெட் இருக்கு இல்லையா? அதனால் அந்த ஹீட்லேயே வந்து கொஞ்சம் ஒரு வாரமாக இப்போ தான் தோல்லாம் சரியாக இது பண்ணி வந்திருக்கு. ரொம்ப வந்து பிசுப்பாக இருந்தது. தோல்லாம் எடுக்க வரல. காஞ்சதுக்கப்புறம் தன்னால் உதிர்ந்து வந்துட்டுருக்கு. இப்போ பெரிய பல்லு பூண்டு இந்த வருஷம் தான் இந்த மாதம் தான் வந்திருக்கே. அதுக்கு முன்னாடி இந்த குட்டி குட்டியாக ஒல்லியாக இருக்கும் இல்லையா? அதுதான் வந்துட்டு இருந்தது. அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் உரிக்கிறதுக்கு. அதையுமே நான் இந்த மாதிரி தான் மரவெளியில் கொட்டி வச்சுடுவேன். ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு எல்லாம் நம்ம செட் பண்ணி வச்சிடலான்னு எடுக்க தான் வந்திருக்கேன். இது வந்து மணத்தக்காளி செடி வந்து தன்னால் முளைச்சிருந்து அதில் காய் வச்சுருந்துச்சு. பட் என்னன்னு தெரில, சரியாக வேர் ஓட முடியாமல் அது செடி வந்து இதாக போயிடுச்சு. ஸோ இது வந்து கருப்பு பழம். இது வந்து சின்ன பிள்ளையில வந்து எங்கள் வீட்டு கொல்லையில் நிறையா இருக்கும்.
அதை எடுத்து ஸ்கூல் விட்டு வந்ததோட அப்படியே எடுத்து அந்த கிரேப்ஸு கொத்து மாதிரி இருக்குமா, அதை எடுத்து வாயில போட்டு சாப்பிட்டுக்கிட்டே நாங்கள் எல்லாருமே விளையாடிட்டு அது டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும். ஸோ அதே யோசிச்சுக்கிட்டு அந்த மெமரிஸ்லாம் எனக்கு இருந்தது. ஸோ காய வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து அம்மா வச்சு இந்த செடி பாதியிலே இதாக போயிடுச்சு. அதுவே மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமாச்சு. என்னடா அது அதுவாக முளைச்சி கருப்பு கலரில் அந்த தக்காளி பழம் வர இது இந்த மாதிரி சரியாக வரலேன்ட்டு சரி வந்தது வரைக்கும் போதும்னு எடுத்துக்கிட்டாச்சு. காஞ்ச பூண்டெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் ஓப்பனாக இருக்குது இல்லையா, அது மாதிரி வலை மாதிரி உள்ள கூடையில் தான் எப்போவுமே எடுத்து வைப்பேன். ஸோ அதுக்கு டிஷ்யூ கிளாத்லாம் போட்டுட்டு தோலெல்லாம் எடுத்துகிட்டு இதையுமே செட் பண்ணி வச்சாச்சு. இந்த மாதிரி பெரிய பல் பூண்டு உள்ளதுக்கு சும்மா வெயிலில் காய வச்சாலே போதும். உங்களுக்கு டேரெக்டாக சன்லைட் வருதுன்னு வைங்களேன், டேரெக்டாக கொண்டு வச்சுட்டாலே போதும். எண்ணெய்லாம் போட்டு பெரட்டிட்டு அந்த தோல் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி பெரிய சைஸ் பல்லுக்கு மட்டும் சொல்கிறேன். தன்னாலே தோல்லாம் காஞ்சதும் அதுவே இருக்கும். நம்மளுக்கு தோல் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதெல்லாமே செட் பண்ணிட்டாச்சு. அண்ட் ஒரு ரெசிபியுமே நான் ஆட் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ இஃப்தாருக்கு ஒரு ஈஸியான சிம்பிளான ஒரு டேஸ்டியான டெசர்ட் ரெசிபி தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இதுக்கு ஒரு கடாயில் ஹீட் ஆனதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். நெய் நல்லா கொஞ்சம் உருகி வந்ததுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு, 1 கப்னால் ஒரு 250 கிராம் அளவுக்கு மெஷரிங் கப் இருக்குல்ல, அதில் ஃபுல்லாக இருக்கும். அதில் நல்ல சேமியா நல்லா நொறுக்கி விட்டுட்டு அந்த நெய்யில் வதக்கிறதுக்காக இது பண்ணியிருக்கேன். நல்லா ஹீட் இதானதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா ரோஸ்ட் பண்ணி அந்த கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் இல்லையா, ப்ரௌன் கலருக்கு லேசாக அந்த மாதிரி வர வரைக்கும், அந்த ஸ்மெல் வர வரைக்கும் அந்த கீயில் சேமியாவை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது அப்படியே கைவிடாமல் இது பண்ணுங்கள். ஏன்னா நம்ம கொஞ்சம் விட்டுட்டோனாலும் ஒரு சைடு ஃபுல்லாக டார்க் கலரில் வந்துடும் இல்லையா, அதனால் இந்த மாதிரி நல்லா பரட்டி விட்டு எடுத்துக்கலாம். இப்போ இந்த கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு இல்லையா, ஸ்மெல்லுமே நல்லாயிருக்கும் நெய்யில் வறுக்கும்போது. ஸோ இந்த சமயத்தில் ஒரு 250 ml போல் பால் திக்கான பால் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ பால் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணியுமே நான் அதில் ஆட் பண்ணியிருந்தேன். பட் வீடியோ இது பண்ணாமல் விட்டுட்டேன். ஸோ தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். ஏன்னா ரொம்ப திக்கான பால் நம்ம சேர்த்தாலுமே அது கொதிக்கும்போது சேமியா வெந்து வரப்போ கொஞ்சம் ட்ரை ஆகிடும். அதில் திக்காக போயிடும். அதனால் தண்ணி கொஞ்சம் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இது நல்லா கொஞ்சம் மூடி வச்சு அந்த பொங்கி வரும் இல்லையா, அது வரைக்கும் இதை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா பொங்கி இப்படி பபுள்ஸ் வரும் இல்லையா, அந்த மாதிரி சமயத்தில் ஓப்பனில் வச்சுடுங்க. வச்சுட்டு ஒரு 7 or 8 மினிட்ஸ் வரைக்கும் இந்த சேமியா வெந்து வர வரைக்கும் கொஞ்சம் நேரம் இது பண்ணிக்கலாம். அது வரைக்கும் கொஞ்சம் கைவிடாமல் லேசாக இது பண்ணிக்கோங்க. நெய்யோடு சேர்ந்து சேமியா அந்த மில்க் எல்லாமே சேர்ந்து வெந்து வரப்போ ரொம்பவே ஸ்மெல் நல்லாயிருக்கும். அண்ட் இந்த டெசர்ட் செய்கிறதுக்கு ஒரு 10 மினிட்ஸே போதும், சீக்கிரமாகவே முடிஞ்சிடும். ஸோ இந்த இஃப்தாருக்கு முதல்ல நம்ம வீடியோ இது பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்வீட்டோடு இது பண்ணலாம் அப்படின்ட்டு தான். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கொஞ்சம் ஈஸியாகவுமே இருக்கும், டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாகவுமே இருக்கும். இப்போ இது நல்லா கொஞ்சம் வெந்து இதானதுக்கப்புறமா நான் கொஞ்சம் நேரம் மூடி போட்டு இது பண்ணியிருக்கேன். நல்லா இந்த சேமியா மலர்ந்து அப்படியே சேர்ந்த மாதிரி வந்துடுச்சு இல்லையா. ஸோ இது மாதிரி இருக்கும்போது இறக்கி வச்சிடலாம். இது அப்படியே ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டு வேறு ஒரு பாத்திரத்தில் 1/2 கப் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம பால் 250 ml, சேமியா 250 கிராம் எடுத்திருக்கோம். அதுக்கு சுகருக்கு ஏற்ற மாதிரி அந்த ஸ்வீட் எவ்வளோ இது பண்ணி கொடுக்குமோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி நான் 1/2 கப் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன். சுகர் எடுத்துகிட்டு கொஞ்சம் ஃப்ளேமை மீடியமாக வைங்க. நம்ம கேரமல் பண்ணுவோம் இல்லையா, நார்மலாக அந்த மாதிரி தான். கேரமல் பண்ணுறதுக்கு சுகரை கைவிடாமல் இதை கிளறிட்டே இருங்க. கொஞ்சம் பரந்த பேனாக இருந்தால் ஈஸியாக இருக்கும். என்கிட்ட நான் அந்த புது பேன் வாங்கி வச்சுருந்தேன். அதில் கொஞ்சம் செட் ஆகாமல் இருந்துச்சுங்கிறதுனால நான் இந்த மாதிரி பாத்திரத்தை யூஸ் பண்ணிக்கிட்டேன். உங்கள்கிட்ட பேன் இருந்துச்சுன்னா அதில் சுகர் இது பண்ணிவிட்டு கேரமல்ஸ் ரெடி பண்ணிங்கன்னா ஈஸியாக தான் இருக்கும். அதில் பண்ணினாலுமே கைவிடாமல் இந்த மாதிரி கிளறிக்கிட்டே இருங்க. கட்டி கட்டியாக அப்படியே ஒட்டிக்கும் இல்லையா, கேரமல் பண்ணுறது எப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாக பண்ணும்போது கைவிடாமல் கிளறினீங்கன்னா தான் சீக்கிரமாக இது பண்ணி வரும். ஸோ இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு கேரமலுக்கு ரெடி பண்ணிக்கலாம். ரொம்ப ஹை ஃப்ளேம் வச்சிங்கன்னா டேஸ்ட்டு கசந்த மாதிரி ஆகிடும் அண்ட் கலருமே டார்க்காகிடும். ஸோ நான் இதை நல்லா இது பண்ணிட்டதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போது நல்லா உருகி வந்துட்டுருக்கு இல்லையா, கலர் சேஞ்ச் ஆகிற சமயத்தில் நல்ல சிம்மில் வச்சுடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கிறதையுமே அப்படியே சிம்மில் வச்சுடுங்க. ஏன்னா அது சுகர் மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சுனாக்கா உங்களுக்கு சீக்கிரமாக அது ஃப்ளேம் அதிகமாக அதிகமாக அந்த தீஞ்ச மாதிரியான ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். அதனால் சிம்லேயே வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி சூப்பரான கலரில் கேரமல் ரெடி ஆகிடுச்சு. நல்லா ஃபுல்லாக கரைஞ்சி இந்த அளவுக்கு வரட்டும். வந்ததும் நம்ம சேமியா வேக வச்சு இறக்கி வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அதை கொண்டு திரும்ப நம்ம அடுப்பில் வச்சுட்டு அது மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கேரமலை சேர்த்துட வேண்டியதுதான். சேர்க்கும் போது ஒரு மாதிரி சூப்பரான ஒரு சவுண்ட், அது ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும். அது பார்க்குறப்பவும் சரி, அந்த சவுண்டுமே சரி ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ என்ன செய்யுங்க,
அந்த அடுப்புலேயே வந்து திரும்ப வந்து சேமியாவை எடுத்து வச்சு நம்ம கேரமலில் சேர்க்கும்போது கொஞ்சம் கட்டியாக இருக்கும் இல்லையா, நம்ம ஹீட் கொடுக்க கொடுக்க தான் அது அப்படியே மெல்ட் ஆகி அந்த சேமியாவோட சேர்ந்து வரும். அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுப்பை வந்து சிம்லேயே வச்சுட்டு கேரமல் ஃபுல்லாக சேமியா வந்து மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2-3 மினிட்ஸ் வரைக்கும் அது லேசாக குக் ஆகட்டும். அது கொதித்து லேசாக பபுள்ஸ் வரும் இல்லையா, அது வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரத்தில் இது பண்ணிக்கலாம். இப்போ இந்த கேரமல் வந்து ஃபுல்லாக சேமியாவோட சேரும்போது அந்த கலர் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். கேமராவில் எப்படி இருக்குது, லைவாக நான் பார்க்குறப்போ அந்த கலர் வந்து ஒரு மாதிரி கோல்டன் ப்ரௌனில் செம்மையாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. நான் சொன்ன இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இல்லையா, இப்போ இது ஒரு 2-3 மினிட்ஸ் போல் கொதிக்கட்டும். லேசாக இந்த மாதிரி பபுள்ஸ் வர வரைக்கும் வச்சுக்கோங்க. ரொம்ப வந்து இது அடிலாம் பிடிக்காது. ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி கொதித்ததும் பரட்டி விட்டு அப்படியே இறக்கி வச்சுடுங்க. அந்த கேரமல் ஸ்மெல் அண்ட் வந்து திக்கான அந்த மில்க் இதோட நெய் வாசனையோட ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லா ஸ்மெல்லுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதை அப்படியே இறக்கி வச்சுட்டு வேறு ஒரு குட்டி கடாயில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கீ சேர்த்துருக்கேன். ஏற்கனவே நம்ம கீயில் தான் இது பண்ணியிருக்கோம் இல்லையா, அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கூட கீ சேர்த்துக்கலாம். இது கூட நான் வந்து ரைசின்ஸ் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட நட்ஸ் என்ன இருக்கோ அது வேணாலும் முந்திரி, பாதாம் எது வேணாலும் இது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து ரைசின்ஸ் மட்டும் தான் இது பண்ணியிருக்கேன். இது நல்லா அழகாக பஃப்னு உப்பி வந்ததும் நம்ம இறக்கி வச்சுருந்த சேமியா அந்த கஸ்டர்ட் இருக்குது இது சேமியா அது இருக்கு இல்லையா, அதில் வந்து கேரமல் இதில் வந்து நம்ம இதை இது பண்ணிக்கலாம், கொட்டிடலாம். கொட்டிட்டு நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. அவ்வளோதான், சூப்பரான ஒரு டெசர்ட் ரெடி ஆகிடுச்சு. இஃப்தாருக்கு கண்டிப்பாக இந்த டெசர்ட் ரெசிப்பியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அது வந்து அந்த கேரமல் இது டேஸ்ட்டு வந்து சேமியாவோட சேர்த்து சாப்பிட்றப்போ ரொம்பவே டேஸ்ட்டாக ரொம்ப நல்லா இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் இந்த இஃப்தாருக்கு இந்த வரக்கூடிய ரமலானுடைய இஃப்தார் டைமில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ஈஸியாக வேலையே முடிஞ்சிடும். ஸோ இதை வந்து நான் ஒரு கிளாஸில் இது பண்ணிக்கிறேன். கன்சிஸ்டன்சி வந்து ஓகே இந்த அளவுக்கு இருந்தால் தான் எடுத்து சாப்பிட்றதுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா வந்து ஒரு க்ரீமியாக ரொம்ப நல்லாயிருக்கும். இதை வந்து நான் கொஞ்சம் லேசான சூடு இருக்கும்போதே நான் வந்து எடுத்து கிளாஸில் இது பண்ணிவிட்டேன். நீங்கள் வந்து கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கூட நீங்கள் முன்னாடியே ரெடி பண்ணிவிட்டு இஃப்தார் டைமில் எடுத்து சர்வ் பண்ணிங்கன்னா இன்னுமே டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஒரு மாதிரி ரிச்சாக க்ரீமியாக ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது மாதிரி ஃப்ரூட்ஸ் இல்லைனா ட்ரை ஃப்ரூட்ஸு, ட்ரை நட்ஸ் இது மாதிரி இதெல்லாம் டெக்கரேட் பண்ணி வச்சிங்கன்னா லுக் இன்னுமே நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. ஸோ நான் என்கிட்ட வந்து ஆப்பிள் இருந்தது, அப்புறம் டுட்டி ஃப்ரூட்டி நட்ஸ் எல்லாமே வச்சு அழகாக இது பண்ணிவிட்டேன். நான் வந்து அன்றைக்கி ஈவினிங் தான் ஒரு நாள் செஞ்சுருந்தேன். ஸோ நம்மளோட வீடியோவில் லாஸ்ட்டில் இன்றைக்கி வந்து ஒரு ஸ்வீட்டோட வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம்னு நினைக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இந்த வீடியோவுமே இதோட முடியுது. அண்ட் இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இஃப்தாருக்கு நீங்கள் வந்து முன்னாடியே செஞ்சுட்டு வந்து ரொம்ப நேரம் வேலை கிடையாது. ஒரு 10 நிமிஷம் தான் இந்த ஸ்வீட்ஸ் டெசர்ட்டில் வந்து செய்கிறதுக்கு. ஸோ உங்களுக்குமே இது பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோவுமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். அண்ட் அது வரைக்கும் தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இன்னமும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டில் தான் எனக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்குமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ தொடர்ந்து உங்களோட சப்போர்ட் கொடுங்க. ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா?